நம்ம இந்தியாவோட எக்கனாமிக் வந்து இவ்ளோ ஸ்ட்ராங்கா அதாவது ஓரளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு காரணம் பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் வந்து இதுக்கான ரீசன் அப்படின்ற மாரி தான் எல்லாரும் நெனைப்போம். ஆனா கண்டிப்பா கிடையாது. உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய கண்ட்ரீஸ நடத்துறது, அதாவது நம்மளுடைய கண்ட்ரீஸ பேக் போனா இருத்து ஒரு குரோத் லெவலுக்கு கொண்டு போறது என்ன அப்படின்னா, எம்எஸ்எம்இ செக்டார் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எம்எஸ்எம்இ அப்படின்னா என்ன? இது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய குரோத் அதாவது நம்மளுடைய நாட்டோட எக்கனாமிக் குரோத்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆனா எம்எஸ்எம்இ பத்தி அவ்வளவா யாருக்குமே தெரிய மாட்டுது. அவங்களுடைய குரோத் வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவா இருக்கு அப்படின்ற மாரி வந்து எல்லாரும் சொல்றாங்க. ஸோ எம்எஸ்எம்இனா என்ன? எம்எஸ்எம்இயோட குரோத் ஏன் இவ்ளோ ஸ்லோவா இருக்கு? அதோட ப்ராப்ளம்ஸ் என்ன? அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல எம்எஸ்எம்இனா என்னன்னா, மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ் தான் வந்து இந்த எம்எஸ்எம்இ சொல்லுவாங்க. ஸோ எம்எஸ்எம்இய பொறுத்தவரையும் லாக்ஸ் ஆஃப் ஜாப் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்பவும் இந்த இந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல ரீச் ஆகல அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ஸோ எம்எஸ்எம்இ செக்டார்ஸ பொறுத்தவரையும் நம்மளுடைய இந்தியன் ஜிடிபில வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேனுஃபேக்சர்ல இருந்து, சர்வீஸ்ல இருந்து, அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ல இருந்து இப்படி எல்லாத்துக்குமே வந்து எம்எஸ்எம்இ உடைய ரோல் வந்து ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ டேட்டாவும் அப்படிதான் சொல்லுது. ஸோ ஆனா இவ்ளோ ரீச் குடுக்குற வேண்டிய இந்த எம்எஸ்எம்இ வந்து ஸ்மால் பிசினஸ் அப்படின்னாலும் எல்லா இடத்துலயுமே வந்து எம்எஸ்எம்இ இருக்காங்க. ஸோ ஸ்மால் பிசினஸ் இல்ல அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவோட எக்கனாமிக் ரொம்பவே வந்து பேலன்ஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க. அப்படின்ற அளவுக்கு இருக்கிற இந்த எம்எஸ்எம்இனால ஏன் வந்து ரீச் ஆக முடியல? ஏன் குரோத் வந்து அவங்களுடைய குரோத் ஸ்லோவா இருக்கு அப்படின்னா, பல ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ அதுல வந்து சில ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது மேஜர் இஷ்யூவே வந்து அவங்களுக்கு லோன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ஸ்மால் பிசினஸ் ஓனர பொறுத்தவரையும் பேங்க் லோன் தான் வந்து அதிகமா எடுப்பாங்க. ஸோ பேங்க் லோனுன்னு நம்ம போனோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து செக்யூரிட்டி கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதாவது செக்யூரிட்டி இல்ல அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா வந்து பிசினஸ் அவங்களால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. நியூ ஐடியா ஸ்டார்ட் பண்ண முடியாது. அந்த பயமும் வரும். நியூ ஐடியா வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு பணம் இல்ல. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பேனிக் வரும். அட் த சேம் டைம் வொர்க்கிங் கேப்பிட்டல் ஷார்டேஜ் வந்து ஏற்படும்னு சொல்றாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, மணி ப்ராப்ளம் தான் வந்து இவங்களுடைய குரோத்துக்கு ஒரு பிக்கஸ்ட் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் பிக் இஷ்யூ என்ன அப்படின்னா, இந்த ரூல்ஸ் ஓவர்லோட் அதாவது ரூல்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் மேல அவங்களுக்கு பெரிய பர்டனா இருக்கு. அதுவே ஒரு பெரிய பர்டனா இருக்குன்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டில இருந்து, ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து, டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்ல இருந்து ஸோ ஒரு ஸ்மால் ஷாப் ஓனர் வந்து இவ்ளோ நெறைய பேப்பர் ஒர்க்லாம் வந்து ஹேண்டில் பண்றது பெரிய விஷயமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இதனால வந்து அவங்களுக்கு டைம் வேஸ்ட்டா இருக்கலாம். கன்ஃப்யூஷன் அவங்களுக்கு வரலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு சில நாலேட்ஜ் இல்லாம இருக்கலாம். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் காஸ்ட் வந்து ரொம்பவே இதனால இன்க்ரீஸா இருக்கு அப்படின்ற மாரியும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ பிசினஸ் நடத்துறத விட இந்த பேப்பர் ஒர்க் உடைய காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாரியும் சிலர் சொல்றாங்க. ஸோ இதனாலேயே அவங்களுடைய குரோத்ல ஒரு சின்ன ஒரு பிரேக் வருது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ 3வதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டெக்னாலஜி கேப் அதாவது 3 இஷ்யூ டெக்னாலஜி கேப்ன்னு சொல்றாங்க. இது வந்து பிக் கம்பெனிஸா இருக்கலாம், ஏஐ ஆட்டோமேஷனா இருக்கலாம், டிஜிட்டல் டூல்ஸா இருக்கலாம். இது எல்லாமே ஃபாஸ்ட்டா குரோ ஆகுது. ஸோ ஆனா எம்எஸ்எம்இ செக்டார பொறுத்தவரையும் இன்னும் அந்த மேனுவல் ஒர்க், அதே மாதிரி லோ டிஜிட்டல் அடாப்ஷன், அதே மாதிரி அவுட்டேட்டட் சிஸ்டம். ஸோ இதனால தான் வந்து அந்த ஸ்மால் சின்ன சின்ன அவங்கலாம் எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஏஐ எல்லாம் வந்து டெக்லாம் உள்ள கொண்டு வரணும் இல்லையா? ஸோ இது எல்லாமே மேனுவல் ஒர்க்கா இருக்கு. அதே மாதிரி டிஜிட்டலுமே வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால லோவா அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால காம்படிஷன் வேர்ல்டுல அதாவது அவ்ளோ பெரிய பெரிய காம்படிஷனான கம்பெனிஸ் வர்றப்போ வந்து இவங்களுக்கு சின்ன கம்பெனிஸ் ஒண்ணும் பண்ண முடியாதனால இந்த காம்படிஷன்ல ஸ்மால் பிசினஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்றது கொஞ்சம் பின்னாடியே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பிக் இஷ்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மார்க்கெட் அக்சஸ் ப்ராப்ளம், பிராண்டிங் ப்ராப்ளம் இதெல்லாம் அவங்களுக்கு வருது. ஸோ ப்ராடக்ட் நல்லா இருக்கணும் அப்படின்றத தாண்டி அவங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரீச் ஆகல. அதே மாதிரி பிராண்டிங் வந்து ரொம்பவே வீக்கா இருக்கலாம். பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்ககிட்ட மணி இருக்கிறதுனால அவங்க வந்து பிராண்டிங் பண்ணுவாங்க. அந்த பொருட்கள வேகமா வந்து மக்கள்ட்ட எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா ஸ்மால் பிசினஸ பொறுத்தவரையும் அவங்களோட ப்ராடக்ட் நல்லாவே இருந்தாலும், அவங்களுக்கு பிராண்டிங் வந்து வீக்கா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து குரோத்ல வந்து தடப்படும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து இதனால மிஸ் ஆகுது அப்படின்றதுனால, லோக்கல் லெவல் ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகுறதுக்கான சிச்சுவேஷன் வருது அப்படின்ற மாரி தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் கேப். அதாவது மாடர்ன் பிசினஸ் ஸ்கில்ஸ் லைக் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபினான்ஷியல் பிளானிங், எக்ஸ்போர்ட் நாலேட்ஜ்,
ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எம்எஸ்எம்இ ஓனர்ஸ்க்கு வந்து ப்ராப்பரா ரீச் ஆகல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ பொறுத்தவரையும் அத தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி வந்து மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது இப்ப இருக்கிற வேர்ல்டு எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டா மாறுறதுனால அவங்களுக்கு ஈஸியா வந்து மக்கள்ட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனா இவங்களுக்கு இன்னும் வந்து அந்த நாலேட்ஜ்லாம் இன்னும் வரல அப்படின்ற மாரி போட்டிருக்காங்க. அதே மாரி ஃபினான்ஷியல் பிளானிங்கும், எக்ஸ்போர்ட் நாலேட்ஜும் வேணும். அவங்க சின்ன சின்ன கடை நடத்துறனால அவங்களுக்கு அந்த அளவு வந்து வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? இல்ல அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் தெரியலையா? அப்படின்றது தெரியல. ஸோ எம்எஸ்எம்இ செக்டார்ல இருக்கிறத பொறுத்தவரை இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் நெறைய இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இதுல சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஈஸி லோன் அண்ட் கிரெடிட் கேரண்டி சிஸ்டம்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆப்ஷன் குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் எம்எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணணும். ஜிஎஸ்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சிம்ப்ளிஃபிகேஷன் ஆக்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ 4த் ஒன் வந்து எக்ஸ்போர்ட் சப்போர்ட் புரோகிராம்ஸ்லாம் வந்து அது அதிகமா வந்து அவங்க அட்டெண்ட் பண்ணலாம். இல்ல அவங்க எக்ஸ்போர்ட்ஸ் நாலேட்ஜ் வந்து அவங்க வந்து கேதர் பண்ணலாம். அவங்க வந்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாதிரி ட்ரெய்னிங் அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்மே வந்து டெவலப்மெண்ட் சென்டர்ஸ்லாம் வச்சா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவங்க லேர்ன் பண்ணிக்க ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே சரியா கரெக்ட்டா இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா எம்எஸ்எம்இ செக்டார பொறுத்தவரையும் நம்மளுடைய இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இந்த எம்எஸ்எம்இ செக்டார் கண்டிப்பா வந்து ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்மால் பிசினஸ சப்போர்ட் பண்றது அப்படின்றது ஒரு ரியல் எக்கனாமிக் குரோத் அப்படின்ற மாதிரியும், எம்எஸ்எம்இய பொறுத்தவரையும் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா, இந்தியா கண்டிப்பா வந்து ரொம்ப பெரிய எக்கனாமிக் ஸ்ட்ராங்க வந்து சந்திக்கும், ஸ்ட்ரெங்தன் ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. எம்எஸ்எம்இ பொறுத்தவரையும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்ல தான் வந்து கண்டிப்பா நம்மளுடைய இந்தியாவோட எக்கனாமிக் குரோத் இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.